A truck requires 108 liters of diesel for covering a distance of 594 km. How much diesel will be required to cover a distance of 1650 km in liters? ஒரு சரக்கு வண்டி 594 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 108 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது. எனில் அவ்வண்டி 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு எவ்வளவு லிட்டரில்? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது 594 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு வண்டி கடக்கணும் அப்படின்னா தேவைப்படுற டீசலின் அளவு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு டீசல் அளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிட்டரில் கணக்கிட சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்கிற அளவுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு லிட்டர் டீசல் தேவைப்படுதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அதிலிருந்து கேட்டுக்கிற அளவை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு தேவைப்படுறது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். 594 கிலோமீட்டர்ன்றதை வந்து எப்படி எழுதலாம்னா, 594 இன்ட்டு 1 கிலோமீட்டர், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 108 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்குவோம், நம்பரை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போவோம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவிஷனாக மாறும். இப்போ 108 டிவைடட் பை 594. இதை நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை கடைசியாக கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாகவே கேன்சல் பண்ணிக்குவோம். 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு தேவையான டீசல் அளவு வந்து இந்த அளவு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 1650 கிலோமீட்டர். ஸோ அதை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1650 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட போகிறோம். ஸோ 1650 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 108 டிவைடட் பை 594. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இது ரெண்டுக்கும் 2 டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 4 2s are 8, 2 2s are 4, ரிமைனிங் 1, 9 2s are 18, ரிமைனிங் 1, 7 2s are 14. இப்போது 9 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 6 9s are 54, 3 9s are 27, அகைன் 2 27, 3 9s are 27. இப்போது இந்த 6ஐயும் 33ஐயும் 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 1 3 is 3, 1 3 is 3. இப்போ இந்த 11ஐயும் இந்த நம்பரையும் 11 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறோம். 1 11 is 11, 1 11 is 11, ரிமைனிங் 5, 5 11s are 55. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்க போகிறோம். ஸோ மீதம் என்ன இருக்குன்னா 150 இன்ட்டு 2, 150 இன்ட்டு 2 300. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.